World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அதி அற்புதமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, 12 லக்கணத்திற்கு எந்த கிரக இணைவு அதிக பாதிப்பை தரும் அப்படின்ற ஒரு டைட்டில். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு கிரக இணைவுகள் என்ன ஆகும் அப்படின்னா பெரிய ஒரு பாதிப்பை தரும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம் அதிலிருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த அற்புதமான ஒரு டைட்டிலில் நமது குருநாதர் சாஸ்தா மணிகண்டராஜா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது என் நாவில் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வராகியின் திருப்பாதம் தொழுது ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் மிகப்பெரிய ஆவலோட நம்ம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய நிறைய காசு என்ன அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு மீட்டிங்லையும் எதையாவது ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, அதுக்கே முதல்ல உங்களை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு பெரிய பெரிய வயதான ஜோதிடர்கள், நான் மதிக்கத்தக்க ஜோதிடர்கள்லாம் எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டு மிஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம். ஜோதிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு சேவைக்கு ஒரு கிடைக்கக்கூடிய பாராட்டு தான் அவங்கள அடுத்த லெவலுக்கு இன்னும் நிறைய செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும். அதை எனக்கு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வழியாக கொடுக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும், அதே போல வாடிக்கையாளர்களுக்கும், சார் எனக்கு ஜோதிடமே என்னவே தெரியல, பட் உங்க வீடியோவை பார்த்து என்ன ஜோதிடம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எப்பயுமே எந்த ஒரு பதிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிறு கதைகள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறது வழக்கம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கதை கூட நம்மளுடைய வாழ்க்கைக்கு நிறைய பொருத்தமுடையதாக இருக்கும் அப்படின்றது தேர்வு செஞ்சதுனால இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையை பகிர்றேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏழை குடும்பம் வசிக்கக்கூடிய இடம், அந்த ஏரியாவில் யாருக்குமே பார்த்தீங்கன்னா சரியான உணவுகள் கூட கிடைக்காத ஒரு இடம். அந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு தந்தை அவரு கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு கெடாவை ஒரு ஆட்டுக்கடா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போடணுன்றதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதை கொடுக்கணும் அறுத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, அது பாத்தீங்க அப்படின்னா நெருப்பு பந்தம் மூட்டி வெட்டாம அதை இது பண்ணி நெருப்பு பந்தம் மூட்டி அதை அப்படியே எரிய விடுறாரு அந்த கடாவை. அவர் தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்றார், மகளை நீ போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, நம்ம சொந்தக்காரங்களாம் ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்காங்க, எல்லாத்தையும் கூட்டு வா, நம்ம விருந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூட்டு வான்னு அனுப்பிடுறாரு. அந்த பொண்ணு போய் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையுமே போய் என்னுடைய தந்தை நெருப்பில் மாற்றி கொண்டார், காப்பாத்த யாராவது வாங்க, காப்பாத்த யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட்டு இருக்குது. இவங்க யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் வரல, யாரெல்லாம் எதிர்பார்க்கலையோ அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. தந்தை கேட்கிறாரு, என்னமா யாரையும் காணோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா நீங்க வந்தவங்களுக்கு முதல்ல பரிமாறுங்க, மற்றவங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. சரி, வந்தவங்கன்ட்டு அவங்க ஒரு காப்பாற்றக்கூடிய வரவங்க பார்க்கும்போது ஆச்சரியத்தில் இருக்காங்க. ஏன்னா எரியுதுன்னு சொன்னாங்க, தந்தை காப்பாற்றணும்னாங்க, இங்க விருந்து ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது, அந்த புகையெல்லாம் விருந்து ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கும்போது வரவங்களுக்கெல்லாம் அறுசுவை அங்க பந்தி நடக்குது. அந்த பந்தியோட முறையில் தந்தை மீண்டும், ஏமா நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வர சொன்னல, எல்லாத்தையும் சொன்னால, நீ ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் எல்லாத்தையும் போய் கூப்பிட்டேன், ஆனா என்ன சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னா, என் தந்தை நெருப்புல மாட்டிக்கிட்டாரு, எல்லாமே நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன், யாருமே வரல, அவங்க எல்லாமே நம்ம மாட்டிக்கிட்டாவோ சிக்கிட்டாவோ ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற பயத்தினால யாருமே வரல, இங்க வந்தவங்க எல்லாமே உங்க உயிரை காப்பாற்ற வந்தவங்க தான், நான் உணவுக்குன்னு சொல்லல, ஆனா வந்தவங்க என்னதுங்க, உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தாங்க. அப்ப உங்களை அந்த இடத்துல ஒரு உயிர் போகுது அப்படின்னா, எந்த ஒரு தன்னுடைய சன்னலம் கருதாமல் பொதுவா இறங்கி வரக்கூடிய அந்த மக்களுக்கு நம்ம உணவு படைக்கிறதுல
அது தெய்வத்துக்கு படைக்கிறதுக்கு சமம். ஆனா எங்க சுயநலமா நம்ம கூப்பிட்டோம் அவங்க வரலையோ அப்ப அவங்களுக்கு கொடுக்கறது அது என்னதுங்க, வெற்று ஒண்ணுமில்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமம். ஸோ அதனால நம்ம கொடுக்கக்கூடிய உணவு உணர்வுள்ளவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காக மட்டும்தான் அந்த உணவானது நான் இப்படி சொன்னேன் அப்படின்ற விஷயத்த இந்த கதையில சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுங்களா? பொதுவாகவே நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? பாசத்துக்கு வரவங்களும் இருப்பாங்க, வேஷத்துக்கு வரவங்களும் இருப்பாங்க இல்லையா? வேஷத்துக்காக நீங்க தான் பெரிய ஆள், நீங்க தான் அப்படி இப்படின்ற ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. பாசத்துக்கு இருப்பவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த பால்ல இருக்கக்கூடிய தண்ணியும் பாலையும் ஒரே ஒரு பறவை மட்டும் பிரிச்சிடும். என்ன பறவை தெரியுமா? அன்னப்பறவை. அன்னப்பறவைக்கு மட்டும்தான் பால்ல கலந்த தண்ணியையும் பாலையும் பிரிக்க தெரியும். அந்த சக்தி இயல்பாவே உண்டு. அப்ப நம்ம எல்லாமே என்னவா இருக்கணும்? அன்னப்பறவையாக இருக்கணும். இதுதான் இந்த கலியுகத்துல நீங்க கத்துக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? நீங்க எல்லாரும் உங்களுக்கு நமக்கு எல்லாரும் நமக்கு வேணும் தான், நான் யாரையும் வேணாம்னு சொல்லலை. ஆனா வரக்கூடியவர்கள் உங்களுடைய ஆபத்தில் உங்கள் கூட இருப்பாங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுங்க. உங்களுக்காக ஒருத்தர் ஆபத்துல வராங்க, அது யாரா வேணா இருக்கலாம், அவங்க தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட வர போறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால ஆபத்து வரக்கூடிய நேரத்துல எவன் உண்மையாக இருக்கிறானோ அவர்களை விட்டு விடாதீர்கள் உயிர் உள்ளவரை. ஓகேங்களா? எவன் வரவில்லையோ அவன் தலையிலா நின்னாலும் அவன் பக்கம் திரும்பி வச்சு படுத்துறாதீங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு கதை. இந்த கதையுடன் இந்த இனிய பதிவுல நம்மளுடைய 12 லக்னங்களுக்கும் எந்த கிரக இணைவுகள் அதிக பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல மேஷ லக்னம். சார், மேஷ லக்னத்துக்கு பொதுவா நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னா, மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி என்பவர் செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு கடுமையான பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தோன்னே கண்ணா மூடிட்டு சொல்லுங்கன்னா யாரை சொல்லுவீங்க? முதல்ல சனி பகவான சொல்லுவீங்க. முதல்ல சனி பகவான், ஏன்னா அவர் லக்னத்துக்கு பாதகாதிபதி. அதே போல ரெண்டாவது புதன் பகவான் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி. ஓகேங்களா? மேஷ லக்னத்துக்கு பொறுத்தவரையிலும் 6ஆம் அதிபதி. அப்ப இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவங்க யாரு வேணா இருக்கட்டும், இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவங்க யாரு வேணா இருக்கட்டுங்க, உங்களுடைய ஜாதகத்துல ராசியிலும் சரி அம்சத்திலும் சரி, ஓகேவா, ராசியிலும் சரி அம்சத்திலும் சரி, சனி வீட்டிலையும் புதன் வீட்டிலையும், சனி வீட்லையும் புதன் வீட்லையும் இல்ல செவ்வாய் வீட்லையுமே இந்த 3 கிரகங்கள், ரைட்டா? யாரு? செவ்வாய் சனி, செவ்வாய் புதன். ஓகேங்களா? புதன் சனி, புதன் சனி, இந்த 3 கிரகங்கள் மேஷம், மிதுனம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம், இந்த இடங்கள்ல இந்த 3 கிரகங்கள், நான் சொன்ன 3 கிரகங்கள் ராசியிலும் சரி அம்சத்திலும் சரி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நீங்கள் அந்தந்த திசாபுத்திகளை சந்திப்பீங்க. புரிஞ்சுதா? இந்த ரூல் எடுத்துருவீங்களா? இதை மைண்ட்ல வச்சுக்கவே, எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும். அதே போல ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு பாதகாதிபதி இருப்பாங்களா? ஒவ்வொரு லக்னத்துக்கும் அஷ்டமாதிபதி இருப்பாங்களா? ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகாதிபதி இருப்பாங்க, ஒவ்வொரு லக்னத்துக்கும் அஷ்டமாதிபதி இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ நம்ம ஒரு மேஷ லக்னத்துக்கு எடுக்கிறோம் சார். மேஷ லக்னத்துக்கு அவரே அஷ்டமாதிபதி, அப்ப பிரச்சனையே தேடி செல்லக்கூடியவர் அவரே தான். ஓகேங்களா? இப்ப இவருக்கு இந்த சுக்கிரன் 2ல இருந்தா நல்ல பலன் நம்ம சொல்லுவோமா? அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா அதே சுக்கிரன் இந்த இவருக்கு எத்தனாம் அதிபதிங்க? 7க்கு 8ஆம் அதிபதி. 7க்கு உங்களுக்கு ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல இருந்து ஒரு நல்ல பலன் கொடுத்துச்சு அப்படின்னா, அதே 2ஆம் இடத்துடைய திசா புத்தியில
உங்களுடைய கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ அது என்னவா செயல்படுது? 8ஆம் அதிபதியா செயல்படுதா? உங்களுக்கு சூரியன் நீங்க உச்சம் பெற்றிருக்குன்னு வச்சுக்கீங்களேன். மேஷ லக்னத்துக்கு சூரியன் உச்சம் பெறது மிகப்பெரிய நல்லது. அப்படிதான் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப அவரு ஒரு பரணி நட்சத்திரத்தில் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? இப்ப உங்களுடைய கணவருக்கு எடுத்து பாருங்க அல்லது மனைவிக்கு எடுத்து பாருங்க. 7ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி உச்சம் பெற்று லக்னாதிபதி சாரமாகி 8ல இருக்கக்கூடிய சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஓகேங்களா? எந்த ஒரு விஷயம் கொடுப்பனையும் எனக்கு சூப்பர், நான் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னா அங்க யாருக்கு இருக்கு? ஒரு வீட்டு நம்மளுடைய மனைவிக்கு எப்பயுமே ஒரு கத்தியில ஒரு தான் இருக்கணும் மாதிரி ஒரு திசா புத்தியில ஒருத்தருக்கு கண்டிப்பா நல்லது உண்டு. அப்ப ஆப்போசிட் ஆளுக்கு யாருக்கு? அவங்களுக்கு பாதிப்பு உண்டு. ஓகேங்க? ஒரு வீட்டுல கணவன் நல்லா சம்பாதிச்சுட்டே இருந்தாருன்னா மனைவி அங்க டம்மியா இருக்கணும்னு அர்த்தம். மனைவி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கணவன் டம்மியா இருக்கணும்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தா பேலன்ஸ்ட் ஆயிரும். இல்லைன்னா தான் அங்க பிரச்சனை வரும். ரைட்டுங்களா? இங்க மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் கடுமையான சனி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி எந்த பாவாதிபதியோட சேர்ந்தாலும் சரி, எந்த பாவாதிபதியோட சேர்ந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு கெடுதல் உண்டு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா? ஆனா இந்த சனி யாரு கூட சேரக்கூடாது அப்படின்னா 100% செவ்வாயோட சேரக்கூடாது. ஓகேவா? மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் சனி புதனோடையும் சேரக்கூடாது. மேஷ லக்னத்துக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு லக்னங்களுக்கும் மாறும். மேஷ லக்னங்களுக்கு இவர் எங்க வேணா உட்காந்துட்டு போறாங்க. ஒருவேளை 3, 6, 8, 12 உட்கார்ந்தாங்கன்னா பிரச்சனைகள் இவருக்கு கம்மி, மற்றவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா 8ஆம் இடம் என்பது ரொம்ப டேஞ்சர் தான். இந்த இடம் ரொம்ப டேஞ்சர் தான். இந்த மாதிரி காம்பினேஷன் வரக்கூடாது. ஸோ இது ராசியில மட்டும் கிடையாது, அம்சத்திலையும் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? முதல்ல ஒரு ஜாதகம் பலமையா இருக்கிறத விட செழுமையா இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு வகையில கொடுப்பனை இருக்கிற குறிச்ச ஜாதகமா இருந்ததுன்னா நல்லதுங்க. இப்ப செவ்வாய் இல்ல செவ்வாய் எங்கேயுமே புதன் வீட்டில் இல்லாம சனி வீட்டில் இருந்தாவே அது நல்லதுன்னு அர்த்தம். சனி எங்கேயுமே செவ்வாய் வீட்டில் இல்லாம புதன் வீட்டில் இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு நல்லதுன்னு அர்த்தம். ராசிலையும் சரி அம்சத்திலையும் சரி. ஸோ ஜாதகத்தை எடுத்த உடனே மேஷ லக்கணத்துல இந்த 3 கிரகங்களை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். மற்றவங்க எல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, அது நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்க போறது கிடையாது. ஆனா பிரச்சனை குறிக்கக்கூடியவன் யாருங்க? இந்த 3 பேர் தான். லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி அவனே, பிளஸ் 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும். இந்த 3 பேரை மட்டும் ஜாதகத்துல எங்க இருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஒருவேளை இந்த இதுல ஒரு 3ஆம் இடத்துலயே இருக்காரு சார், இங்க புதன் இருக்காரு அப்படின்னா 3ஆம் இடம் பெரிய பாதிப்பை கொடுக்காது. 3ஆம் இடம் பெரிய பாதிப்பை கொடுக்காது. இல்ல 6ஆம் இடத்துல இருக்காருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன பாதிப்பு? உங்களுக்கு பிரச்சனை எது இல்லையோ அது உங்க குழந்தைக்கு பிரச்சனையா மாறும். 5க்கு அது 2ஆம் இடம். இதே சனி இங்க சேர்ந்துட்டாருன்னா உங்க லக்ன பாதகாதிபதி 5க்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்கேன். எனக்கு நல்லா இருக்கும். அந்த குழந்தைக்கு திக்குவாய் பேசுறது, பிறக்கும் போதே பேச்சு வரல சார், குழந்தை பாதிக்கப்பட்டு. ஏன்னா அவர் என்ன பண்ற, லக்ன பாதகாதிபதியோட அவனுக்கு 2ஆம் அதிபதி சேர்ந்திருக்காரு. எது உங்களுக்கு மறுக்கப்படுகிறதோ அதுதான் உங்க குழந்தைக்கு கொடுக்கப்படும். எனக்கு இல்லைன்னு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா அங்க என் பிள்ளை சம்பாதிக்க போறான், நல்லா இருக்க போறான்னு அர்த்தம். அவனுக்கு இருக்குதுன்னு வருத்தப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அவனுக்கு இருக்குன்னா உங்களுக்கு இருக்காது. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப முதல்ல கொடுப்பனை எங்க, எந்த பாவாதிபதியோட சேர்ந்திருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு இதே லக்கணத்துக்கு குருவோட சேர்ந்து புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதே லக்கணத்துக்கு மேஷ லக்கணம் 6ல போய் குரு புதன் சேர்க்க, இல்ல 3ல போய் குரு புதன் சேர்க்க. இப்படி இருந்தா நல்ல பலன் ஆனாலும் இதுவும் நல்ல பலன் கிடையாது. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு இவர் பாதகாதிபதி. புரிஞ்சுதுங்களா? இந்த லக்கணத்துக்கு இவர் பாதகாதிபதி. அப்ப இதுக்கும் அதே மாதிரிதான், அந்த லக்கணத்துக்கு அவர் பாதகாதிபதி. அப்ப குரு புதன் இணைவு நல்லதா அப்படின்னா இயல்பாவே முதல்ல பாதகாதிபதிகளை நீங்க லிஸ்ட் அவுட் போட்டுக்கணும். யாராரு? செவ்வாய் சனி, அடுத்தது சுக்கிரன் சனி, அடுத்தது புதன் குரு, அடுத்தது சந்திரன் சுக்கிரன், அடுத்தது சூரியன் செவ்வாய், அடுத்தது சுக்கிரன் சூரியன், அடுத்தது
செவ்வாய் சந்திரன், அடுத்தது சனி செவ்வாய், அடுத்தது சனி சுக்கிரன், அடுத்தது அது ஏற்கனவே போட்டாச்சு. இப்ப இந்த காம்பினேஷன் சொல்றோம்ல, இதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக் தெரியுமா? மேஷ லக்னத்துல பிறந்தவங்க சனி போய் செவ்வாய் போய் சனியை தொடக்கூடாது. கிரக டிகிரி வயசுல மேஷ லக்னத்துல பிறந்தவங்க சேர்ந்திருந்தாலும் தவறு. செவ்வாய் சனி சேர்க்க, அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி புதன் சேர்க்க, இது நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு பிளஸ் ஆட் பண்ண போறோம். அஷ்டமாதிபதியை 6ஆம் அதிபதி ஆட் பண்ண போறோம். அப்ப மேஷ லக்னத்தை பொறுத்த வரலும் செவ்வாய் போய் சனியை தொட்டுச்சு அப்படின்னா அது இயல்பாகவே பாதகத்தை சந்திச்சுதே தீரும். புரியுதுங்களா? இதுவே சனி போய் செவ்வாய் தொட்டுனா கிடையாது. உள்டாவா சனி போய் செவ்வாயை தொடுது சார் அப்படின்னா இவருக்கு அவர் 3ஆம் அதிபதி தான். ஓகேங்களா? ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஆனா செவ்வாய் போய் சனியை தொட்டுதுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பிரச்சனை உண்டு. இந்த பிரச்சனைனா எந்த மாதிரி சார் பிரச்சனை? செவ்வாய் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல சகோதர உறவு, அடுத்தது பூமிக்கு காரகன், சொத்து பத்துக்கு காரகன். ஓகேங்களா? பொதுவா செவ்வாய் சனினா பங்காளி பிரச்சனை, சொத்து பூமி சார்ந்த பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷனு, சிறு சிறு விபத்துக்கள், தீ காயங்கள். ஓகேங்களா? இதை விட்டீங்கன்னா தொழிலில் எப்பவுமே கடன். ஓகேங்களா? தொழிலில் அவதிபதியாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன சம்பாதிச்சாலும் ஒன்றுமே இருக்காது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் ஏறி ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் சொத்து சார்ந்த பிரச்சனையை அனுபவிச்சே ஆகணும். ஓகேங்களா? அவங்களுக்கு நிம்மதி கிடையாது. இது இந்த செவ்வாய் சனிக்கு இருக்கக்கூடிய விஷயம். ரைட்டா? அடுத்தது அதுலேயே காம்பினேஷன் சுக்கிரன் சனி. சார் சுக்கிரன் சனி சூப்பர் காம்பினேஷன் தான் சார். மேஷ லக்னத்துக்கு இந்த சுக்கிரன் எங்க இருக்கிறார், இந்த சனி எங்க இருக்கிறார்னு பார்த்தா முடிவெடுக்கணும். மேஷ லக்னத்தை பொறுத்தவரை சனி பாதகாதிபதி தானே. அவர் எந்த வீட்டில் யாரோட சேர்ந்தாலும் அவங்களை கெடுப்பாங்களா கெடுக்க மாட்டாங்களா? கெடுப்பார். அப்ப மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் சனி சேர்க்கை என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதாரத்தை கொடுத்துச்சு அப்படின்னா மனைவி ரீதியான சுகங்களை கெடுத்துரும். இல்லை மனைவி நல்லா இருக்காங்க, அவங்க மூலியமா இன்பங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பொருளாதாரத்தை அடிக்கும். இவங்க கிட்ட பணம் இருக்கும், பணம் இல்லைன்னு சுக்கிரன் சனி சேர்ந்தவங்க சொல்லக்கூடாது. கண்டிப்பாக பணப்பாட்டி தான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இன்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால சுக்கிரன் சனி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்ததுன்னா அது வந்து என்னைக்கா இருந்தாலும் டேஞ்சர். பொருளாதார வகையிலையும் சரி, தன்னுடைய மனைவிகள், பெண் குழந்தைகள் இவங்க இதுலேயும் சரி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை நிழலில் கொடுத்து தான் தீரும். நீங்கள் உஷாராக தான் இருக்கணும். அதே மாதிரி மேஷ லக்னத்தில் புதன் பகவான் யாரு கூட சேர்ந்தாலும், புதன் பகவான் யாரு கூட சேர்ந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்க கடன்பட்டவர்கள். புரியுதா? புதன் என்பவன் கடன்காரன். என்ன கடன் சார் அப்படின்னா, இந்த கடன் வந்து பொருளாதார கடன் கிடையாது. புரியுதுங்களா? புதன் கடன்காரன் தான். ஆனா இந்த கடன் என்பது நம்ம வாங்கி கட்ட முடியாத இருக்கக்கூடிய கடன் கிடையாது. ஓகேங்களா? நம்மளுடைய கடமைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது இல்லையா, அந்த கடமைகள் நிறைவேற்றப்படுவதற்காக ஏற்கனவே நம்ம செய்ய வேண்டிய கடமை தான் புதன். அதான் கடன். ஓகேவா? தாய் மாமன்றாரு. தாய் மாமன் என்ன என்ன பண்றாரு? நமக்கு நம்ம யாருன்னே தெரியாததுக்கு முன்னாடியே நமக்கு தாய் மாமன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து காது குத்துறாரு, எல்லாம் நமக்காக செலவு பண்றாரு. கல்யாணத்துக்கு மாலை போடுற வரைக்கும் அவங்க வேலை இருக்குது. புரியுதா? அதே மாதிரி கொண்டு போறப்பையும் தாய் மாமனை கூப்பிடுறாங்களா? சம்பந்தம் இல்லாத ஒரு உறவு, அது ஏன் நமக்காக கஷ்டப்படணும்? புரியுதுங்களா? அப்ப புதன் அப்படின்றவன் ஓகேங்களா ஏதோ ஒரு வகையில நம்ம ஏற்கனவே செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம விட்டதுக்காக இப்ப அவங்களுக்காக நம்ம செய்யறோம். அப்ப இந்த கடன் என்பது என்னன்னா நம்ம பணத்தினால வரக்கூடிய கடன் கிடையாது, நம்மளை கர்மாவா வரக்கூடிய கடன். அது யாருக்கு வேணா இருக்கும். அப்ப இந்த புதன் பகவான் மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு யாரோடு சேர்ந்து இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீ கடன் பட்டவன். புரிஞ்சுதா?
இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் லக்னாதிபதியோடவே புதன் இருக்காருன்னு வச்சுக்கோ, முதல்ல உனக்கே நீ கடன்பட்டவன் தான். மனசு சொல்றத நீ செஞ்சீங்கனாவே அது கடன் நிவர்த்தி. புரியுதுங்களா? சுக்கரனோட புதன் சேர்ந்தா துணைக்கு கடன்பட்டவர்கள். மூணாம் இடம் புதன் அங்கேயே இருக்காரு. அப்ப சகோதர வகையில நீங்க கடன்பட்டவங்கன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல புதன் அல்லது 4ஆம் அதிபதி சந்திரனுடைய புதன், அப்ப யாருக்கு கடன்பட்டவர்கள்? அம்மாவுக்கு கடன்பட்டவங்க. 5ஆம் இடத்துல புதன் அல்லது 5ஆம் அதிபதியோட புதன், உங்களுடைய குழந்தைக்கு நீங்க கடன்பட்டவங்க. 6ஆம் இடத்துல புதன் அல்லது 6ஆம் அதிபதியோட புதன், இங்க 6ஆம் இடத்துல அவர் தான் இருக்க போறாரு. அப்ப அவர் தான் இருக்க போறாரு. அப்ப என்ன ஆகும்? அப்ப தாய் மாமன் 5க்கு 2 இல்ல சித்தி 4க்கு 3 இல்லையா? அப்ப உங்க 6ஆம் இடம்ங்கிறது வந்து வெறும் தாய் மாமன் மட்டும் கிடையாது. 5ஆம் இடத்துக்கு 2ஆம் பாவம். 5ஆம் இடத்துக்கு 2ஆம் பாவம். உன் குழந்தை சாப்பாடு ஊட்டுற ஒவ்வொரு வாயும் கூட என்னதுங்க? உங்களுடைய கடன் தான். அவளை கடைசி வரைக்கும் எப்போ வந்தாலும், அது எத்தனை வயசானாலும் சரி, நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? அவங்களுடைய உணவுக்கும் பேச்சுக்கும் நீங்க தான் காரணம். அதுக்கு உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்குது. புரியுதுங்களா? நீ கல்யாணம் ஆயிடுச்சு, நீ தனியா போகணும், நான் பார்த்துக்க மாட்டேன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா 5க்கு அது 2ஆம் இடம். அவங்களுக்கு உணவு போடுறதா உங்களுடைய கடமை. புரிஞ்சுதுங்களா? ஸோ இங்க புதன் பொறுத்தவரை என்னன்னா கடன்காரங்கிறது வாழ்நாள் முழுவதும் இருக்கிறத கொடுக்கறதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்ப எந்த கிரகத்தோட குருவோட சேர்ந்துருச்சு, அப்ப அப்பாவுக்கு கடன்காரன். குரு புதன் இணைந்த எல்லாருக்குமே அவன் யாருக்கு கடன்காரன்? அப்பாவுக்கு கடன்காரன். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ரைட்டுங்களா? நீ அப்பாவுக்கு பணிவிட செஞ்சுட்டாவே என்ன ஆகும்? குரு புதன் இருக்கக்கூடிய பாதகஸ்தோ சோசங்கள் நிறைவேற்றிடும். முடிஞ்சு போயிடுச்சு. குரு புதன் பாதகம் தானே. குரு புதன் பாதகம். அந்த பாதக தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா முதல்ல தந்தைக்கு பணிவிட செய்யணும், அவருடைய கடமை நிறைவேற்றணும். இதுதான் விஷயம். புரியுதுங்களா? சனி புதன் மூத்த சகோதரருக்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்றது, சித்தப்பாவுக்கு எடுத்துக்கிறது, அல்லது நம்ம கூட இருக்கக்கூடிய பணியாட்கள் வேலையாட்களுக்கு எடுத்துக்கிறது. ஓகேவா? அப்ப ஒரு கிரக இணைவு என்பது நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். நமக்கு என்ன சொல்றோம்? நல்லதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நல்லவன் சொல்ல வேண்டியதே கிடையாது. அது என் நடத்தை சொல்லிவிடும். ரைட்டா? ஆனா இது தப்பு, இந்த மாதிரி போகாத, இந்த மாதிரி இருந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்றது தான் நம்மளுடைய கடமை. அதுதான் பெரியவங்களுடைய கடமை. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த லக்னத்துக்கு இது ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஒரு ஐடியாவுக்காக இந்த லக்னத்துக்கு, மேஷ லக்னத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். இதே விருச்சிக லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க. விருச்சிக லக்னத்துக்கு முதல்ல பாதகாதிபதி யாரு? சந்திரன் வந்துருவாரா? அப்ப சந்திரன் எங்க இருந்தாலும் அது ஒரு பாதிப்பை கொடுக்குமா? அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யாரு? புதனா? அப்ப விருச்சிக லக்னத்துக்கு 2 பேர் ஆகாதன்னா முதல்ல யாரை சொல்லணும்? சந்திரனையும் புதனையும் சொல்லணும். அதுக்கு அடுத்தது செவ்வாய்க்கு ஆகாத கிரகம் யாரு? சனி. ஓகேவா? இப்ப இந்த சந்திரன் புதன் பாதிக்கப்படணும், அதே போல சனியும் பாதிக்கப்படணும். இந்த மாதிரி 3 பேர் பாதிக்கப்பட்டாலும் ஜாதகர் நல்லா இருப்பாரு. இந்த 3 பேர் பாதிக்காம ஏதோ ஒரு வகையில வலிமையாகவோ ஒருவருக்கு ஒருத்தர் பார்த்தாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இவன் ஒரு எதிரி, இவன் ஒரு எதிரி, எனக்கு எதிரி, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும்? அவங்களுடைய பலம் அதிகமாகும், என்னுடைய பலம் கம்மியாகும். அப்போ உங்களுக்கு ஆகாத 2 பேர் சேர்ந்துட்டாங்க அல்லது பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் நமக்கு வச்சு செய்ய போறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்ப விருச்சிக லக்னத்துக்கு யார் சேரக்கூடாதுன்னா புதனும் சந்திரனும் எந்த கட்டத்திலையுமே சேரக்கூடாது. இது முதல் ரூல். எந்த கட்டத்திலையுமே ஒருத்தரை பார்க்கக்கூடாது. இது 2வது ரூல். அவர் சாரத்தில் இவர் இருக்கிறது, இவர் சாரத்தில் அவர் இருக்கிறது ஆகாது. இது 3வது ரூல். விருச்சிக லக்னத்தில் பிறந்துட்டேன் சார், நான் ஆயில்யத்தில் பிறந்திருக்கேன், கேட்டையில் பிறந்திருக்கேன், ரேவதியில் பிறந்திருக்கேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது அனுபவம், உடம்பு அனுபவிச்சுதான் ஆகணும். அது ஏன்னா அது சந்திரனே அங்கே இருக்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் லாஜிக்கோட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் பாருங்க, விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரம் பிறந்திருக்காங்களா? வாழ்க்கையில் கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை, எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. எல்லா கஷ்டம் இல்லை, கஷ்டம் மட்டும்தான் இருக்கும். காரணம் என்ன? செவ்வாய் வீட்டில் அஷ்டமாதிபதி சாரவங்க, சந்திரன் பாதகாதிபதி, நீசம். புரியுதுங்களா? ஸோ இந்த காம்பினேஷனை நீங்கள் எடுத்துக்கணும். அதுலேயும் வந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். கேட்டை 1, கேட்டை 4
இது கொஞ்சம் தப்பிக்கும். 3 2 3 வந்து சனியோட வீட்டில் வருது அம்சத்தில். அப்போ அதுவும் அவருக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்போ ஒரு கிரகம் எந்த இடத்துலையுமே விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரை என்ன பண்ணக்கூடாது, சந்திரன் புதன் சேர்க்க, சந்திரன் புதன் சனி சேர்க்க, இவங்க 3 பேருடைய கூட்டு பார்வை இது கண்டிப்பாக விருச்சிக லக்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையில் முதல்ல ஆகாதவர் அப்படின்னா என்னை பொறுத்தவரை நான் யாருன்னா ஸ்திரலக்கணங்களுக்கு ஓகேவா, ரெண்டுமே உண்டு, பாதகமும் உண்டு பாக்கியமும் உண்டு, ரெண்டுமே ஸ்திரலக்கணங்களுக்கு உண்டு. அப்போ இந்த யாருக்கு ரிஷப லக்னத்துக்கு முதல்ல ஆகாதவன் யாருன்னு எடுக்கணும் இல்லையா? ஆகாதவன் அஷ்டமாதிபதியான குரு. ரிஷப லக்னத்துக்கு ஆகாதவன் யாரு? அஷ்டமாதிபதியான குரு. ரெண்டாவது குருவுக்கு பாதகாதிபதியான புதன். இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? குருவுக்கு புதன். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது. ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு புதன் இணைவு சிறப்பான அமைப்பு கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க சார், சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க சார், அதுவும் சிறப்பு இல்லை. ஓகேங்களா? அவரே 6 குடைவர். சந்திரனுக்கு பாதகாதிபதி சுக்கிரன். கடகராசி ரிஷப லக்னம், கடகராசி ரிஷப லக்னம், சுக்கிரனோட சந்திரன் கடகத்தில். சிறப்பான அமைப்பாக இருந்தான்னா சிறப்பான அமைப்பு கிடையாது. ஓகேங்களா? 2 சுபகிரகங்களாக வேணா இருக்கலாம், ஆனால் கிரக இணைவுகள் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். அதை நம்ம எடுத்துக்கணும். அதே போல் சுக்கிரனோட குரு சேர்றது எல்லாமே இருக்கும், எதையும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய காலமும் வரும். ஓகேவா? சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன் சார், நாயா பேயா அலைஞ்சேன் சார், நல்லா தூக்கம் வருது சார் எனக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் நான் இருக்கேன் சார், ஆனால் இப்போ என்னால் தூங்க முடியல சார். எல்லாம் இருக்குது, என்னால் தூங்க முடியலை, சுகர் வந்துருச்சு. புரியுதுங்களா? ஏதாவது வகையில் ஒரு பாதிப்பை கொடுத்து இந்த சுக்கிரனும் குருவும் சேர்க்கை ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையிலும், அதுவும் சிம்ம மண்டலத்தில் இருக்கிறது. மேஷ மண்டலத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, சிம்ம மண்டலம் இந்த 6 கட்டத்துக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி, அந்த சேர்க்கை அவர்களுக்கு நல்லது அமைப்பு கிடையாது. புரியுங்களா? அதே போல இந்த சுக்கிரன் எக்காரணத்து கொண்டும் சூரியனோட சேர்றது ரிஷப லக்னத்துக்கு நல்லது இல்லை. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன் நீசம் மட்டும் கிடையாது, இந்த 6ஆம் இடத்துக்கு பாதகாதிபதியும் அவர் தான், லக்ன 4ஆம் அதிபதி அவர் தான். ஸோ சுக்கிரன் சூரியனை விட்டு விரிஞ்சு இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு பூமி யோகம், ஓகேங்களா, எண்ணம் மனம் செயல் படிப்பு அம்மாவுடைய லைஃபு இதெல்லாம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரச்சனை வந்து சமாளிக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? அதே போல் ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையிலும் குருவோட சேர்ந்த எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னத்தோட பொறுத்தவரையிலும் குருவோடு சேர்ந்த பார்த்த கிரகம் கிடையாது, குருவோடு சேர்ந்த எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் கண்டிப்பாக ஒரு அவப்பெயரை சந்திக்கும், ஒரு அவமானத்தை சந்திக்கும், ஒரு இழப்பை சந்திக்கும். ஓகேங்களா? நம்ம பக்கமாக கூட ஒரு 27% வகுப்பில் நடத்தணும், யாருக்கு எது சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும். ஓகேங்களா? உங்களுடைய லக்னாதிபதி அஷ்டமாதிபதியோட சம்பந்தம் வந்தது அப்படின்னா ஜாதகர் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒன்று நம்ம உடம்புலேருந்து கூட இழக்கலாம். ஓகேவா? சார் நான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், நான் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். 1-8 சம்பந்தம் ஜாதகர் தன் உடல் இருக்கக்கூடிய பொருளை கூட என்ன பண்ணும், ஒரு பாகத்தையோ ஒரு இதையோ இழக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். 1-8 சம்பந்தம் இருக்கிறவங்க. இதே 2-8 சம்பந்தம் இருக்கிறவங்க என்னைக்கா இருந்தாலும் பணத்தை தொலைச்சிருப்பாங்க, பணத்தை இழந்திருப்பாங்க. பணம் இழப்புங்கிறது உறுதி. 2-8 சம்பந்தம் இருக்கிறவங்க. ஓகேங்களா? அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு 2-8 சம்பந்தம் இருக்கு, ஒரே டைம்ல 15 லட்ச ரூபா இழந்திருக்கேன், இது நடந்திருக்கு. ஸோ 2-8 சம்பந்தம் இருக்கிறவங்க. 3-8 சம்பந்தம் இருக்கிறவங்க செல்போன் தொலைக்கிறது, செல்போன் திருடு போகிறது. ஓகேங்களா? சாட்சி போட்டிருந்தேன் சார், எடுத்துகிட்டு போயிட்டேன் சார், இதெல்லாம் நடக்கும். 3-8 சம்பந்தம், செல்ஃபோனு, லேப்டாப்பு, 2 வீலரு, சாவியை தொலைக்கிறது, வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன் மறந்துட்டேன்றவங்கலாம் 3-8 சம்பந்தம். 4-8 இருக்கிறவங்க உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் வீடு தேடி கொள்ளையடிக்க வருவாங்க, திருட்டு போகும். வீட்டை தூக்கிட்டு போக முடியாது, ஆனால் வீட்டில்
திருட்டு போகக்கூடிய அமைப்பு 4-8 சம்பந்தம் இருக்கும், நிச்சயமாக வரும். இல்லை நீங்கள் வளர்ப்பு பிராணிகளாக ஏதாவது வளர்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிடுவானுங்க. நான் ஆடு வளர்த்தேன், மாடு வளர்த்தேன், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். காரை திருடிட்டு போகிறது, உங்கள் வீட்டில் இருக்கிற காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார், போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் காணாத போச்சு சார், மேலே காய போட்டால் காணாத போயிடுச்சு சார், இதுவும் 4-8 சம்பந்தம் தான். பரவாயில்ல, கம்மியாக போயிடுச்சுன்னு வருத்தப்படுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். 5-8 சம்பந்தம், என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு குழந்தை 1 மணி நேரமாவது காணாத போகும். ஓகேவா? 5-8 சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் காணாமல் போகிறது அல்லது குழந்தைகள் திருட்டு போகிறது, குழந்தைகளுடைய பொருள் வாட்சி திருட்டு போச்சு, செயின் திருட்டு போச்சு, குழந்தைங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாலும் 5-8 சம்பந்தம். 6-8 சம்பந்தம் இருக்கு. வேலை செய்கிற இடத்துல எதையாவது ஒரு பாதிப்பு, வேலை செய்கிற இடத்துல ஒரு இழப்பு, நீங்கள் சர்வீஸ் போனீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு இழப்பு நிச்சயமாக வரும். 7-8 சம்பந்தம் ஏதாவது ஒரு வகையில், ஓகேங்களா, உங்களுடைய துணையினால் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சே ஆகணும். கல்யாணத்துக்கு பிறகு துணையினால் மிகப்பெரிய ஒரு இழப்பு எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடந்தே தீரும். 7-8 சம்பந்தம் இருக்கிறவங்க, ஓகேவா? 8ஆம் அதிபதி 8லேயே இருக்காரு அப்படின்னா பிரச்சனையே வராது. ஒரு தடவை பிரச்சனை வந்தாலும் பெரிய பாதிப்பு கொடுத்துட்டு தான் உங்களுக்கு போகும். 8+9 சம்பந்தம் இருக்காங்க, உங்களுக்கு முதல் எதிரியே உங்கள் அப்பா தான். அவரை நீங்கள் தப்பிக்க முடியாது, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் அவர் சிக்குவார், மாட்டியிருப்பார். அதனால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு நடக்கும். ஓகேங்களா? 9-8 இருக்கிறவங்க வெளிநாடு போனீங்கன்னா கொஞ்சம் சூதானமாக போயிட்டு வரணும். கரெக்டாக விசா பாஸ்போர்ட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அங்கே போய் எனக்கு பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு சார், விசா இதாகி போச்சு சார் இப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அது பிரச்சனை. 9-8 சம்மந்தம் இருக்கிறவங்க, 9-8 சம்மந்தம் இருக்கிறவங்க கோயிலுக்கு போனால் கையங்காலையும் வச்சுட்டு கம்முன்னு வரணும். நீ கம்முன்னு போனால் பக்கத்தில் ஒருத்தன் அடித்தா கூட நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். புரியுதுங்களா? ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும். அதே போல் 10-8 சம்பந்தங்க இருக்குங்க. மாமியார் இல்லாத வீடாக இருந்தால் ரொம்ப நல்லது, மாமியார் இருக்கிற வீடாக இருந்ததுன்னா நீ அடக்கி வாசிச்சா நல்லது. புரியுதுங்களா? இல்லைன்னா சொந்த தொழில் பண்ணும்போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பாதிப்பில் மாட்டிக்குவீங்க. சொந்த தொழில் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளை மாதிரியான முதலீடு இல்லாத ஒரு தொழிலை பண்ணலாம். ஆம்புலன்ஸ் தொழில் பண்ணலாம், அதாவது இறப்பு சம்பந்தப்பட்டமான தொழில் பண்ணலாம். அதே மாதிரி ஆயில் சார்ந்த தொழில் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை ஜோதிடம் பண்ணலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி 11-8 சம்பந்தம் இருக்குது சார் அப்படின்றவங்க நிச்சயமாக உன்னுடைய மிகப்பெரிய ஆசைகள்னால அதுக்காக ஒரு பாதிப்பு சந்திப்பீங்க. ஓகேங்களா? என்ன நீ உன்னுடைய வாழ்க்கையில் இதை அடைஞ்சா போதும் சார் இப்படி என்ன எதை நீ உயர்வாக நினைக்கிறியோ அதனாலேயே மிகப்பெரிய ஒரு அழிவு உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும், அல்லது மூத்த சகோதரத்தால் அது நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது 12ஆம் இடம், 8-12 சம்பந்தங்க இருக்குங்க. தூக்கம் கெட்டாலும் பிரச்சனை, தூங்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை. இதுதான் 8-12 சம்பந்தம் இருக்கிறவங்க. ஓகேங்களா? வெளிநாடு போயிட்ட நீ டோட்டல் காலி. 8-12 சம்பந்தம் இருக்கவங்க. ஸோ இந்த அமைப்பெல்லாம் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா இந்த இணைவு கூட சேர்த்து நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கணும். பாவாதிபதியோட தொடர்பு நோட் பண்ணிக்கணும். 8ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒரு பிரச்சனை, ஒரு அவப்பெயர், ஒரு அவமானம், ஒரு இழப்பு, ஒரு திருட்டு. ஓகேங்களா? நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும். அது திசாபுத்திகள்ல. ரைட்டா? இதுதான் லாஜிக். அப்போ அந்த லாஜிக்கை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த அதிபதி இவரோட சேர்ந்தக்கூடாது, அப்போ நமக்கு சேர்ந்துருக்குது, அப்போ பிரச்சனை. நம்ம உஷாரா இது பிரச்சனைன்னு சொல்கிறது எதுக்குன்னா உங்கள் வீட்டில் திருடு போகும்னு சொல்கிறோம். ஓப்பன் ரோட்டில் படுப்பீங்களா? எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணணுமோ அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணணுன்றதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? நான் இத்தனை மணிக்கு திருப்பதி போகிறேன், என் வீடு தொடர்ந்து தான் இருக்குது, எடுத்துகிட்டு போகணும், யார் சொல்ல முடியுமா? இதுதான் லாஜிக். அப்போ ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா முதல்ல எதனால் வருது அப்படின்ற விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம திருட்டு பேசுகிறதுல சொன்னோம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட இவங்க தான் திருடினாங்க, இந்த நபர் தான் திருடினாங்க சொல்ல முடியுமா? 100% சொல்ல முடியும். முடியலைன்னா அவங்களுக்கு ஜோதிடம் இன்னும் அதாவது தயாராகலன்னு அர்த்தம். ஜோதிடத்தில் முடியாதுன்றதுலாம் கிடையாது. ஓகேவா? இப்போ ஒரு 5 பேர் ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. இந்த 5 பேர்த்துல யார் கொள்ளக்காரன்னு சொல்லி அவங்க நடத்த அதெல்லாம் தேவையே கிடையாது. அவங்க பேர் சொன்னாவே நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன், இவன் தான் எடுத்தான்னு சொல்லிடுவேன். இப்போ எதுக்காக சொல்லப்படுதுன்னா நம்மளுடைய டெக்னாலஜி நாளைக்கு உளவுத்துறைக்கு வேலை செய்கிற அளவுக்கு நம்ம வளரணும், நம்மளை யூஸ் பண்ணணும். அவங்க அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி என்ன பண்ணணும் நம்ம இருக்குது சார். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறது தான், நம்ம புதுசாக இதை கண்டுபிடிக்கல, இருக்குது.
அதை வெளிக்காட்டணும், அவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா தேவைகளுக்குமே உங்ககிட்ட வந்துடுவாங்க. ஓ இது பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றதுக்காக வந்துடுவாங்க. ரைட்டுங்களா? இது ஓப்பன் மீட்டிங்கில் சொல்ல முடியாது. ஏன்னா ஓப்பன் மீட்டிங் நான் பிரசன்ன வகுப்பில் மீட்டிங்கில் நிரூபித்து காட்டினேன். ஒரு நிகழ்வு எப்படி நடந்துச்சு, பக்கமாக ஒரு நிகழ்வு நடந்துச்சு, இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு, யார் காரக கிரகம், கரெக்டாக அந்த டைமில் லக்கணம் போட்டு என்ன கிரகம் காரக கிரகம், எதனால் இந்த பாதிப்பு வந்துச்சு, ஓப்பன் அது மாதிரி போட்டு நான் நடத்தி காட்டினேன். எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு கூட சொன்னோம். ஓகேவா? எல்லாமே சொல்லுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு உள்வாங்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன் வரும். உண்மை கண்டிப்பாக வெளியில் வரும், அப்போ தெரியும் எல்லாத்துக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு பாவத்துக்குள்ளே போகும்போது முதல்ல உங்களுடைய பார்வை என்னென்னா, நல்லவனை பார்க்குறோமோ இல்லையோ கெட்டவனை பாருங்க, யாருனால பிரச்சனை வருதுன்னு பாருங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம். அப்போ ரிஷப லக்னத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சுக்கிரன் சனி சேர்க்கிறவங்க பொருளாதார வகையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கடன் வாங்குற போது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா அவரே 6ஆம் அதிபதியாகவும் வருவார். ரைட்டா? இது தொழில் பண்ணும்போது அதிகமாக முதலீடு போடலாமா யோசிச்சு பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்காரணத்து கொண்டும் கோல்டை வச்சு பிளான் பண்ணாதீங்க. கோல்டு கையில் வச்சுக்கிறது, கோல்டு கொண்டு போகிறது, பெரிய லாக்ஸ் கணக்கில் பணத்தை ட்ராவலில் எடுத்துகிட்டு போகிறது, ஓகேங்களா? இது எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் ரிஷப லக்னக்காரங்களுக்கு. ஓகேங்களா? பெரும் பணத்தை அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சூழ்நிலை அதிகமாக வரும். ஆனால் நீங்கள் தவிர்க்க தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கே தெரியும். ஒரு பவுன் 1 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு, 90 கிராஸு. நீங்கள் செய்குலி சாதம் போட்டால் 1 லட்சம் தாண்டிடுச்சு. அப்போ ஒரு பவுன் போட்டால் கூட அத்துட்டு தான் போவான் இல்லையா? அவனுக்கு ஒரு மாதத்துக்கு வராது. அதனால் நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும். அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு முதல்ல யார் சேரக்கூடாதுன்னா புதன் குரு சேரக்கூடாது. நம்பர் 1 அவங்க தான். அதுக்கடுத்து யார் சார்னா செவ்வாய். புதனுக்கு ஆகாத கிரகம் செவ்வாய். ஓகேங்களா? இவங்க 2 பேருமே எந்த பாவத்தில் சேர்ந்து இருந்தாலும் சரி, புதன் குரு சேர்க்க, செவ்வாய் குரு சேர்க்க, ஓகேங்களா, செவ்வாய் சனி சேர்க்க. ஏன்னா இவருக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய், 8ஆம் அதிபதி சனி. ஓகேவா? அப்போ செவ்வாய் சனி சேர்க்க யாருக்குங்க? மிதுன லக்னத்துக்கு. புதன் குரு சேர்க்க, புதன் செவ்வாய் சேர்க்க, புதன் செவ்வாய் சனி சேர்க்க, செவ்வாய் சனி சேர்க்க, செவ்வாய் குரு சேர்க்க, குரு சனி சேர்க்க. இது எல்லாமே இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த திசாபுத்தி ராசி கட்டத்துலேயும் அம்ச கட்டத்துலேயும் மட்டும் அந்த பாதகஸ்தானங்கள்லையோ அந்த பகை வீடுகள்லையோ அது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது கடக லக்னத்தை பொறுத்தவரையிலும் இதில் யார் கூட சேர்றோம்னா சந்திரன் சனி கூட மட்டும் சேரக்கூடாது. அவரே அவருக்கு அஷ்டமாதிபதி. ஓகேவா? அவரே அவருக்கு மாரகாதிபதி. சந்திரன் சனி சேர்க்க, சந்திரன் சுக்கிரன் சேர்க்க கடக லக்னத்துக்கு. ஓகேங்களா? இது ஆகவே ஆகாது. கடக லக்னத்துக்கு இந்த வீட்டில் மட்டும் குருவும் சந்திரனும் சேரக்கூடாது. அவரே ஆறாம் அதிபதி, இவருக்கு அவர் 8ஆம் அதிபதி. ரைட்டுங்களா? ஸோ தனுசு வீட்டில் மட்டும், கடக லக்னத்தில் பிறந்து தனுசு வீட்டில் மட்டும் சனி சந்திரன் குரு இருக்கக்கூடாது. ஓகேவா? இதுக்கு இந்த ஒரு இது மட்டும் எடுத்துக்கணும். அதே போல் சந்திரன் சனி எந்த வீட்லேயுமே சேரக்கூடாது. சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் அவருக்கு பாதகாதிபதி அவரு, அவங்களும் எந்த வீட்லேயும் சேரக்கூடாது. சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. எந்த மாதிரியான பிரச்சனை? கிரகங்கள், அது இருக்கக்கூடிய பாவங்கள், அதன் அடிப்படையில் தான் நம்ம தீர்மானிக்கணும் இதுதான் பிரச்சனை வரும் அப்படின்றத. ரைட்டுங்களா? சிம்ம லக்னம். பேசியே புகழ்ந்தே உறுப்பு இல்லாத போகிற ஒரு லக்னம் இதுதான் இந்த சிம்ம லக்னம் தான். ஏன்னா ஏமாறதுக்குனே பிறந்த லக்னம் இந்த சிம்ம லக்னம் தான். எதுக்காகனா காலத்துக்கு 5ஆவது லக்னம். புரியுதுங்களா? ஏன்னா இது காலத்துக்கு 7ஆம் இடம் இல்லையா? இந்த 7ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி யாரு? அவர் தான். அவர் எங்கே நீசமாகிறாரு? துலாத்துக்கு நீசமாகிறார். அப்போ மற்றவங்க கிட்ட ஏமாறது யாரு? அவர் தான். காலத்துக்கு 7ஆம் இடம்னா பொதுமக்கள் எல்லாமே வாடிக்கையாளர் தானே. இப்போ ஏமாறது யாரும்? இந்த சிம்ம லக்னம் தான். ஸோ இந்த சிம்ம லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரனோட மட்டும் சேரவே கூடாது. முதல் கான்செப்ட். சூரியன் சுக்கிரன் பிரிஞ்சிருந்தா நல்லது. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா நல்லது, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த சிம்ம லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு இந்த இடத்துல, இந்த குரு அதாவது இந்த சந்திர மண்டலத்தில் எங்கேயுமே குரு சூரியன் தொடர்பு நல்லது இல்லை. இந்த சந்திர மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 ராசிகளில் குரு சூரியன் தொடர்பு நல்ல அமைப்பு கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் அது பிரச்சனை கொடுத்து தான் இருக்கும். அதே போல் சூரியனோட செவ்வாய் சேர்றது,
சூரியன் செவ்வாய் பாதகாதிபதி இந்த லக்னத்துக்கு. ஸோ இந்த அமைப்பும் சேர்க்கை எந்த எந்த இதுலையுமே சேர்றது வந்து சிறப்பான அமைப்பை தராது. சூரியன் செவ்வாய் தொடர்பு சிம்ம லக்னத்துக்கு மட்டும், எல்லாத்துக்கும் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இதை நீங்கள் பிரதானமாக எடுத்துக்கணும். 3 பேர், சூரியன் சுக்கிரன், சூரியன் செவ்வாய், சூரியன் குரு, இன்னொன்று சூரியன் சனி. சூரியன் சனி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, 6 குடைவன், அவருடைய தொடர்பு. இவங்க சேர்க்கை தான் அதிகமான பாதிப்பு. சேர்க்கை ஏதோ 1-2 இதாச்சுன்னா கூட நம்ம தப்பிச்சிக்கலாம், வேற ஒன்றுமே கிடையாது. இதே குரு இங்கே இருக்காரு இல்லை இந்த பக்கம் இருக்கிறாருன்னா இது நல்ல அமைப்பு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. அது 5ஆம் அதிபதியாக தான் இயங்கும். அப்போ குருவோடைய சேர்க்கை நல்லது தான் கொடுக்கும். சிவராஜ் யோகத்தை கொடுத்துரும் அது. ரைட்டுங்களா? இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு முதல்ல குருவோட சேர்க்கை, புதன் குரு சேர்க்கை ஆகவே ஆகாது. அதுக்கு அடுத்தது செவ்வாயோட சேர்க்கை சுத்தமாக ஆகாது. ஓகேவா? இந்த குரு புதன் செவ்வாய் இந்த காம்பினேஷன் இந்த கன்னி லக்னக்காரங்களை வாழ்க்கையை காலி பண்ணி விட்டுரும். ஸோ எங்கேயுமே இவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்றது பார்க்கறதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அது பிரச்சனை தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு விரையாதிபதி யார்? சூரியன். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர் மாதிரி தான் இருப்பார் புதனுக்கு. ஆனால் கன்னி லக்னத்துக்கு புதன் நல்லவர், சூரியன் நல்லவர் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு விரயத்தை தான் கொடுப்பார். ஸோ இங்கே லக்னாதிபதியோடைய புதனுடைய சூரியன் எங்கேயாவது சேர்ந்துட்டே இருக்காருன்னா ஜாதகர் வெளியூர் வெளிநாடு போயிட்டாருன்னா தப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே எல்லாம் இருந்தாருன்னா ஒரு மருத்துவராக இருக்கிறாருன்னா தப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். இல்லை நான் ஒரு பெட்டு கடை வச்சுருக்கேன் சார், 12ஆம் இடம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணுறேன் சார் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. மீதி இல்லைன்னா விரயம் 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 மட்டுமே. அதுக்காக தான் அவர் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி சூரியன். சூரியன் சுக்கிரன் சேர்க்க நல்லது கிடையாது. துலா லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி அவரே தான். அப்போ நம்ம துலா லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லவர் நல்லறம்போம். முதல்ல சுக்கிரன் எந்த வீட்டில் உட்காரோ அந்த வீட்டை பாதிக்கும். சுக்கிரன் தனித்து உட்கார்ந்துருந்தாலும் கூட எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டை பாதிக்கும். அதுக்கப்புறம் இந்த சுக்கிரனுக்கு 6ஆம் அதிபதி குரு. குரு சுக்கிரன் சேர்க்க, குரு சூரியன் சேர்க்க, குரு சூரியன் சேர்க்க, குரு சுக்கிரன் சேர்க்க, சுக்கிரன் சூரியன் சேர்க்க. இந்த 3 காம்பினேஷனுக்குமே துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது பாதிப்பு. ஓகேங்களா? இதை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது விருச்சிக லக்னம் நம்ம இருக்க பார்த்துட்டோம். தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்தவரையிலும் இதே மாதிரி குரு புதன் சேர்க்க, குரு புதன் சேர்க்க ஆகாது, குரு சுக்கிரன் சேர்க்க ஆகாது, குரு சந்திரன் சேர்க்க ஆகாது. இந்த 3 காம்பினேஷன் ஆகவே ஆகாது. குரு புதன் சேர்க்க, குரு சந்திரன் சேர்க்க, குரு சுக்கிரன் சேர்க்க. இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதிகமான ஒரு நெருடல்களையும் பாதிப்புகளையும் கொடுத்தே தீரும். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்தில் ஒரு கிரகம் நீசமாச்சு, அந்த லக்னத்தில் ஒரு கிரகம் நீசமாச்சு அப்படின்னா அதோட ஆதிபத்தியம் முழுமையாக அங்கே கெட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கெட்ட கிரகம் லக்னத்தில் ஜாதக ரீதியாகவே 3, 6, 10, 11 இருந்தால் தப்பிச்சிடும். மீதி இடங்கள்ல இருந்துன்னா மாட்டிக்கும், உபஜயஸ்தானங்கள்ல இருக்கணும். அப்போ இந்த இடத்துல மகர லக்னத்துக்கு 3க்கும் 12 குரு முதல்ல. அதுக்கப்புறத்து மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன், மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய். அப்போ சனி செவ்வாய் சேர்க்க, சனி சூரியன் சேர்க்க, சனி குரு சேர்க்க. ஓகேங்களா? இது முதல்ல. இந்த 3 தான் அதிகமான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். சனி புதன் சேர்க்க வேலை கொடுத்துருச்சு அப்படின்னா பிரச்சனை கொடுக்காது. வேலை இல்லாமல் இவன் சொந்த தொழிலுக்கு வந்தான்னா பிரச்சனை கொடுக்கும். ஓகேங்களா? ஒர்க்கு போயிட்டாரு அப்படின்னா ஜெனுனாக இருக்கும், வேலைக்கு போயிடுவார், அது பாதிப்பு கொடுக்காது. இல்லைன்னா அது என்ன பண்ணுங்க, தொழிலுக்குன்னு வந்துட்டாருன்னா கடனை கொடுத்துரும், பிரச்சனையை கொடுத்துரும். இதுதான் சனி புதன் மகர லக்னத்துக்கான சேர்க்கை. ஓகேங்களா? எந்த ஒரு லக்னத்துக்கும் இப்போ லக்னத்தில் சனி இருந்தால் நீசம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ எந்த ஒரு லக்னமும் நீங்கள் எந்த லக்னத்தை வேணால் பிறந்துட்டு போங்க, ஆட்சி இப்போ மகரம் கும்பத்தை தவிர மீதி எந்த இடத்து, மகரம் கும்பம் துலாம் இந்த 3 இடங்களில் தவிர மீதி எங்கே சனி இருந்தாலும் 50% அது நீச பலனை கொடுக்கும். புரியுதுங்களா? காலச்சக்கரத்தின் அடிப்படையில். அதே போல் நமக்கு என்ன சொல்லுவோம், இங்கே வாங்க, செவ்வாய் 4 நீசம் காலத்துக்கு, ஜனகால ஜாதகத்தில் 4 செவ்வாய் நிஸ்பலம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நிஸ்பலம் தான், அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ 4ஆம் இடம் செவ்வாய் இருந்ததுனாவே அது என்னதுங்க, பாதிக்கப்பட்டிருக்கு, செவ்வாயோடைய தன்மை அங்கே பாதிக்கப்பட்டிருக்கும், நீங்கள் எடுத்து தான் பதம் சொல்லணும். அதே போல் 4ஆம் இடத்துல சூரியன் நிஸ்பலம் இல்லையா? 10ஆம் இடத்துல திக்பலம், 4ஆம் இடத்துல நிஸ்பலம். அப்போ 4 இருக்கக்கூடிய சூரியன், ரஜினிகாந்த் ஜாதகத்தில் 4 சூரியன் அவருக்கு, அதனால அவருக்கு அரசியலில் ஜெயிக்க முடியல, வரல.
புரியுதுங்களா? ஸோ ஜெயிக்கணும் வரணும்னா அது என்ன பண்ணணும்? 10 தாண்டி நிற்கணும். 10, 11, 12, 1 இதெல்லாம் ஜெயிக்கிறோம். ஏன்னா 1க்கு பக்கத்தில் தானே 12 தானே சூரியன் இருக்கிறாரு. இன்னைக்கு சொல்கிறேன், விஜய் வந்து அரசியலில் ஜெயிக்க மாட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவர் ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். வெறும் 12ஆம் இடத்துல இருந்தால் மட்டும் ஒரு கிரகம் ஜெயிக்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் தெரியலன்னு தான் நான் சொல்லணும். ரைட்டா? செலவு பண்ணி ஜெயிப்பார், நிறைய விரயங்களை பண்ணி ஜெயிப்பார். அதை சொன்னீங்கன்னா ஏற்றுக்குவேன் நான். ஆனால் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு அங்கே நிற்கிறது, ஓகேங்களா, மேல் நோக்கு நட்சத்திரத்தில் நிற்குதாங்க. மேல் நோக்கு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது சூரியனாக இருக்கும் பட்சத்தில் நீ எதுக்காக செலவு பண்ணுறியோ அதுக்கான கிரெடிட் உனக்கு கிடைச்சி அவனுக்கு தான் ஜோதிட விதி. ஓகேங்களா? அப்போ விரயம்ங்கிறதே அவர் சொந்த காசு தான் செலவு பண்ணுறாரு, அரசு சொந்த காசு செலவு பண்ணுறாரு. என்ன வேணால் அவப்பெயர் வட்டும், என்ன வேணால் வட்டும், அதை பற்றி கவலை கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, 2031 அவர் தான் சிஎம். இப்போயே நான் சொல்லிடுறேன், 2031 தமிழ்நாட்டுடைய சிஎம் விஜய். எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? 26 கூட்டணி தான் சார் முடிவு பண்ணோம். 26 நான் இப்போ இதையும் சொல்ல முடியும், என்னால் பப்ளிக்காக சொல்ல முடியும். ஏடிஎம்கேவோட கூட்டணி போனால் 234க்கு 210 தொகுதி ப்ளஸ் ஏடிஎம்கே ப்ளஸ் விஜய் கூட்டணி வந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. அவங்க வரலன்னா தான் பிரச்சனை. ஏன்னா இப்போ என்னதான் நீங்கள் ஒருத்தருக்கு ஆகாதனாலும் அவங்களுக்குன்னு தொண்டர்கள் இருக்காங்க. லாஜிக்கை யோசிக்கணும். ஜாதகம் மட்டும், இப்போ என்னுடைய ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, அவருக்கும் ஜாதகம் இருக்குது, அவங்களுக்கும் ஜாதகம் இருக்குது. இந்த 3 பேர் ஜாதகத்தில் 2 நல்ல ஜாதகம் இணைஞ்சா என்ன ஆகும்? இதுதான் லாஜிக்கு. 2 நல்ல ஜாதகம் இணைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். விஜயகாந்த் ஜாதகத்துக்கும் ஜெயலலிதா ஜாதகத்துக்கும் அற்புதமான ஒரு பொருத்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெயலலிதா ஜாதகத்துக்கு விஜயகாந்த் ஜாதகம் பொருத்தம். அதனால தான் ஜெயலலிதா ஜாதகம் அவங்க விஜயகாந்த் அங்கே போனவுடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, 210 வந்துச்சா, 210 வந்துச்சா? அந்த அம்மாவுக்கு இந்த ஜாதகம் பொருத்தம். ஆனால் இவர் ஜாதகத்துக்கு அந்த ஜாதகம் பொருத்தம் இல்லை. புரியுதுங்களா? இங்கே இதுதான் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரிஷப லக்னம், கன்னி ராசி, ஓகேவா? இவர் கடக லக்னம். யாரு? விஜய். இந்த சந்திரன் அங்கே உச்சமாகறாரா இல்லையா? அப்போ எடப்பாடிக்கு இது யூஸா இல்லையா? யூஸா இல்லையா? லாஜிக்கை மட்டும் பேசுங்க. அப்போ விஜய் அவர்கள் எடப்பாடிக்கு போனால் யாருக்கு யூஸு? எடப்பாடிக்கு யூஸு. ரைட்டா? இன்னைக்கு நான் அது இந்த தொடர்புகள் இருக்குது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் விஜயோட பிஜேபி நான் உள்ளே வரல, பிஜேபி இல்லாமலும் இவங்க 2 பேர் சேர்ந்தாலும் 210 உறுதி. புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்தை எடுத்து எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இணைவுகளை தான் பார்க்கணும். இவங்களோட சேர்ந்தா என்ன? அப்போ இன்னும் இணைவு முடிவு பண்ணாமல் இவங்க தான் சிஎம்னு சொல்கிறது முட்டாள்தனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து டிஎம்கே வருவோம், நானே சொல்லுவேன் டிஎம்கே வந்தால் வரும்னு கூட சொல்லுவேன். ஏன்னா ஓட்டர் வயசில், பர்சன்டேஜ் வயசில் அவங்களுக்கு கூட்டணி கட்சி அப்படியே இருக்குது, சாலிடு ஓட்டு அப்படியே இருக்குது. 1.5 கோடி ஓட்டுனாலும் 1.5 கோடி ஓட்டு வாங்குவாங்க, நடப்பு அவங்க இருக்க. அந்த நாள் நீங்கள் சொல்லுவீங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ கூட்டணிகள் முடிவு இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு தீர்மானித்த பிறகு தான் என்ன சொல்லணும், இவங்க தான் சிஎம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்னா ஜோதிடம் பொய் கிடையாது, நம்ம சரியாக கணிக்கல, அவ்வளோதான் விஷயம். மீண்டும் அதை தான் சொல்கிறேன். ரைட்டா? அப்போ இவருடைய ஜாதகத்தோட அவருடைய ஜாதகம் இணைஞ்சா யாருக்கு பெனிஃபிட்டு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு இயல்பாக என்ன பண்ணி கொடுக்கும். அதே போல் இப்போ வந்து ஓகேவா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் அவங்க 2 பேர் இணைஞ்சா நல்லது, இணைவாங்களான்றது கேள்விக்குறி. ஏன்னா கடக லக்கணத்தில் பிறந்த, ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச தகவல் படி விஜய் அவர்கள் கடக லக்கணம் தான். கடக லக்கணமாக இருந்ததுன்னா அவரை தேடி போக மாட்டார், அவருக்கு அவர் பாதகம். புரியுதா? அவர் தேடி போக மாட்டார். அதனால நம்ம என்ன பண்ணலாம், மோதி தான் பார்க்கணும்னு நினைப்பாரு. மோதி பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா தனியாக தான் நிற்க முடியும். தனியாக நின்னா என்ன ஆகும்னா ஓட்டு வாங்கலாம், அது பெரிய அளவுக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சக்சஸை கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா அவருக்கு சூரியன் பெரிய ஸ்தானத்தில், ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு அடுத்த ஒரு வெற்றியை பதிவு செய்யும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க.
இன்னைக்கு இவருக்கு 2ஆம் இடம் என்ற வருமானத்தை அவர் என்ன பண்றாரு, 12ஆம் என்ற அரசு முதலில் என்ன பண்றாரு, விரயம் பண்றாரு. ஓகேவா, விரயம் பண்றாரு. அப்படி விரயம் பண்ணார்னா இந்த சூரியனுக்கு 10ஆம் அதிபதி யாரு, அவர் எங்க இருக்காரு, இந்த சூரியனுக்கு 9ல் இருக்காரு. இன்னைக்கு நீ விரயம் பண்ணீங்கன்னா நாளைக்கு அது என்ன வரும், டாப்ல வரும். ரைட்டு, நாளைக்கு வரும், இன்னைக்கு கிடையாது. ஸோ 2031 தான் இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு தோத்தாலும் பரவாயில்லன்னு இதே செமினாரோட தோத்தாலும் பரவாயில்ல எந்திரிச்சு ஓடணும். அப்படி ஓடிட்டு எதிர்கட்சியாக இருந்துட்டோம்னா அடுத்த வாய்ப்புகள் உருவாகும். இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். ஓகேங்களா, 2 சான்ஸ் தான். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு கூட்டணி முடிவானதுக்கு பிறகு தான் தெரியும். ஸோ அது வந்து பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னு தெரில. ஒருவேளை டிஎம்கே கவர்மெண்ட் வந்தாலும் அவங்கள உதயநிதி அவர்கள் தான் கண்டிப்பாக ஒரு 50% சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அவருடைய ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகத்தில் அவர் இருக்கும்போதே அவர் வாலண்டியராக வந்து சிஎம் போஸ்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்துருச்சா, வந்து அடுத்த கவர்மெண்ட் வந்துட்டா அந்த வாய்ப்பும் உருவாகும். ஏன்னா அவருக்கு இப்போ அஷ்டமச்சனி ஓடிட்டு இருக்குது. அஷ்டமச்சனியில் வந்து ஒரு நிகழ்வுகள் நடந்ததுன்னா கண்டிப்பாக பொறுப்பு வரும், நான் மறுக்க கிடையாது. பொறுப்பு வரும்போது கெட்ட பேர் சேர்ந்து வரும், பிரச்சனையும் சேர்ந்து வரும். அப்போ நம்ம அதை என்ன பண்ண முடியும், யாருக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி வரும். அப்போ என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக உதயநிதிக்கான அந்த சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்க, ஏன்னா அவருக்கு நீசபங்க ராஜயோக ஜாதகம் வருது. ஸோ அதனால் கும்பலக்கண ஜாதகம் வேறு, ஈஸியாக அவருக்கு அந்த அமைப்பு உருவாக்கி கொடுத்துருங்க. ஸோ காலமும் சூழ்நிலை தான் என்ன பண்ணி கொடுக்கும், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அங்கே தீர்மானிக்கும்ன்றத அந்த கூட்டு யார் எப்படி பறந்துக்கிறாங்கன்ற விஷயங்களை தான் தீர்மானிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ ஒரு 4 நல்ல ஜாதகம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து திருமாவளவன் ஜாதகம் நல்லா இருக்குது. ஓகேங்களா, காங்கிரஸ்காரங்க யாராவது தலைவர் இருப்பாங்களா, மாநில தலைவர்ன்ட்டு, அவங்க ஜாதகம், ஸ்டாலின் ஐயா ஜாதகம், இவங்க 3 ஜாதகத்தை இங்கே வச்சுக்கணும். அந்த பக்கம் யார் கூட்டணி, பிஜேபி நாயினார் அவர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஜாதகம், எடப்பாடி ஜாதகம், இந்த +3 அங்கே 3, இங்கே எது அதிகம் பேலன்ஸ் இருக்கோ அவங்க தான் வின்னர். இவ்வளோதான் விஷயம். ஒரு ஆள் தீர்மானிக்கவே முடியாது ஒரு முதல் அரசியலில், அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ 3 ஜாதகமும் உங்கள்கிட்ட இருக்கா, அவங்கக்கிட்ட 3 ஜாதகமும் இருக்கா, இதில் எது அதிகமாக வலிமையாக இருக்குதோ அந்த வலிமையின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணலாம், வின்னர்ஸை தீர்மானிக்க முடியும். ஓகேங்களா, இவருக்கு கடகலக்கணத்துக்கு 5க்கும் 10 செவ்வாய் நீசபங்க அமைப்பு. யாருக்கு, விஜய்க்கு 5க்கும் 10 செவ்வாய் நீசபங்க அமைப்பு. கண்டிப்பாக பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அரசியல் வாழ்க்கை கௌரவம் கண்டிப்பாக கிடைச்சே தீர்வு தான் விதி. ஆனால் அது எடுத்தவனே கிடைக்குமானா கிடைக்காது. இதுதான் அவருடைய ஜாதகம். ஓகேங்களா, அதனால் நாளைக்கு நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம முன்னாடியே சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் இப்போ பண்ணுறோம். ஒருவேளை ஒரு 5 வருஷம் கழிச்சு இது நடந்தால் இந்த வீடியோ வைரல் ஆயிரும் இல்லை, ரைட்டா. ஸோ 2031 கேரண்டி அவருடைய திசாபுத்திக்கு எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கடகலக்கண ஜாதகத்தின் அடிப்படையில் மீண்டும் சொல்கிறேன். ஓகேவா, கடகலக்கணமாக இருந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்ததுன்னா 2031 கண்டிப்பாக அவருக்கு அதிகமான வாய்ப்பு. இப்போ ஒருவேளை அவர் கூட்டணிக்கு ரெடி அப்படின்னா இப்போ டெப்டி சிஎம்க்கு அவர் தான் வாய்ப்பு, அதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு ரெடின்னு அவர் இறங்கி வந்தார்னா மினிமம் 80 சீட்டு கன்ஃபார்மு ப்ளஸ்ஸு டெப்டி சிஎம் கன்ஃபார்ம், இதுவும் நடக்கும். ஆனால் அவர் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றது தெரியல. ஓகேவா, திசாபுத்தி அவர் எப்படி இயக்குதுன்றதும் நமக்கு தெரியலை. இதுதான் விஷயம். இதுதான் அடுத்த வரக்கூடிய ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரக இணைவுகள் எந்த ஒரு லக்னத்துக்கும் சரிங்க. 2 யோகாதிபதிகள் ஒரு லக்னத்தில் இருக்குன்னா அவன் வந்து லக்கி. புரிஞ்சுதா, அவன் ஜாதகத்தில் எதுவுமே இல்லைன்னா கூட போகுது. 2 யோகாதிபதி, ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணாதிபதி, ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணாதிபதி லக்னத்தில் இருந்ததுன்னா அவன் யாரு, அவன் வின்னர். இப்போ விஜய் ஜாதகத்தில் லக்னத்தில் லக்னாதிபதியே இருக்கிறாரு, நம்பர் 1 வெற்றி. அடுத்தது 5ன்றது ஒரு கோணாதிபதி, 10ங்கிறது ஒரு கேந்திராதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்குது. அப்போ இவருக்கு வேற எது இருந்தால் என்ன, எது இல்லைன்னு நமக்கு என்ன, புரிஞ்சுதுங்களா? நமக்கு 3 பேர்த்தில் ஒருத்தர் இருந்தாவே போதும். நமக்கு 2 பேர் இருக்காங்கல்ல, 1, 5, 9ல் 3 பேர்த்தில் ஒருத்தர் இருந்தால் 2 பேர் இருக்காங்க. ஸோ இது மட்டுமே போதும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நமக்கு ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும், ஆனால் அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடாது, அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடாது. இப்போ சிம்ம லக்கணத்துக்கு குரு 5, 8 குறைவனா, அப்போ லக்கணத்தில் இருக்கிறது நல்லதா சார்? புரிஞ்சுதுங்களா? ஒரு யூஸ் இல்லை. நல்லவன்னு சொல்ல பேர் இருப்பாங்க, தப்பு கிடைக்காது சார். சிம்ம லக்கணத்தில் பிறந்து
லக்னத்தில் குரு இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, திக்பலம் பெற்றிருக்காரு, எந்த பலம் பெற்றாலும் அங்கே பொருளாதார வகையில் அவன் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவன் அடி வாங்குவான் பாரு, பெரிய அடியாக வாங்குவான். 5, 8 நடந்திருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு லக்னத்துக்கும் சரி, அந்த லக்னத்துக்கு ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் நல்லவங்களா இருக்கணும். கடக லக்னத்துக்கு இருக்கிற மாதிரி 5க்கும் 10க்கும் உடையவர் அந்த மாதிரி சேர்ந்துருக்கணும். அதுதான் நல்லது, யோகம். அதே மாதிரி துலா லக்னத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 4க்கும் 5 உடையவர் சனி. ஓகேவா? துலா லக்னத்தை பொறுத்தவரை லக்னாதிபதி 8ஆம் அதிபதி சுக்கிரன். இப்போ சனியோட சுக்கிரன் சேர்ந்தா நல்லதானா? நல்லது கிடையாது. 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பூர்வீக சொத்து இருக்குது, அம்மா நல்லா இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் லக்னாதிபதி என்ன பண்ணுறாரு? அஷ்டமாதிபதி எல்லாத்தையும் சேர்ந்து கெடுத்து விடுறாரு. புரிஞ்சுதுங்களா? ஒரு லக்னாதிபதி ஒரு கோணாதிபதியோட ஒரு கேந்திராதிபதியோடவோ ஒரு கோணாதிபதியோடவோ சேர்க்கை வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதுவே ஒரு 6ஆம் அதிபதியோடவோ 8ஆம் அதிபதியாவோ பாதகாதிபதியோட சங்கிச்சது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். இதுதான் லாஜிக்குங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லா பாவத்துக்கும் எடுக்கணும். கும்பலக்கணத்துக்கு முதல்ல சுக்கிரன் பாதகாதிபதின்ற விட கும்பலக்கணத்துக்கு முதல்ல சந்திரன் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுப்பார். 6ஆம் அதிபதி கும்பலக்கணத்துக்கு ஆகாதவர் சந்திரன் தான் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் சந்திரன். அப்போ சனி சந்திரன் சேர்க்க பார்வை பிரச்சனை. அதே போல இந்த சூரிய வட்டத்துக்குள்ள சனி புதன் சேர்க்கையும் மிகப்பெரிய ஒரு கெடுதலை கொடுக்கும். சனி புதன் சேர்க்க. அதே போல கும்பலக்கணத்துக்கு ஓகேங்களா, சுக்கிரன் இந்த பாவத்தில் சூரிய மண்டலத்தில் இருந்தாருனாலும் பாதிப்பு கொடுக்கும். இந்த 3 கிரகத்தோடைய சேர்க்க பாதிப்பு கொடுக்கும். சனி செவ்வாயோட சேர்ந்து 3, 6, 10, 11 இருந்தால் தப்பிச்சுக்கலாம். மீதி இடத்துல இருந்தால் பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது மீன லக்னத்துக்கு முதல்ல குரு புதன் சேர்க்க, குரு சுக்கிரன் சேர்க்க, குரு சூரியன் சேர்க்க. ஓகேங்களா? இது எல்லாம் கண்டிப்பாக என்ன வரும்? பாதிப்பு கொடுக்கும். குரு சனி சேர்க்க மீன லக்னத்தில் சேர்ந்தாவே வெளியில் போயிட்டே இருக்கணும். என்னைக்கு வெளியில் போகிறேன் அன்றைக்கி தான் ஜெயிப்பேன், இல்லைன்னா விரையும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். புரியுதுங்களா? சிம்பிள் லாஜிக் தான். எந்த ஒரு பாவமும் தன்னுடைய பாதகாதிபதியோடு சேரக்கூடாது. இப்போ நம்ம மேஷ லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம், இதுக்கு 2ஆம் அதிபதியோட பாதகஸ்தானம் தானே இது. அப்போ மேஷ லக்னத்துக்கு மீன லக்னத்தை எடுத்துக்கங்க. மீன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், இவருக்கு பாதகாதிபதி சனி. அப்போ இந்த மீன லக்னத்துக்கு இந்த செவ்வாயும் சனியும் சேரக்கூடாது. இந்த மீன லக்னத்துக்கு 3, 8 குடைவன் சுக்கிரன், அவனோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கிறது தப்பு. இந்த மீன லக்னத்துக்கு 6 குடைவன் சூரியன், அவனோடு சேர்ந்து புதன் இருக்கிறது தப்பு. ஏன்னா அவரே பாதகாதிபதி. புரியுதுங்களா? ஒரு இடத்துல எல்லா பாவமும் தன்னுடைய பாதகாதிபதியை சந்திச்சுது அப்படின்னா அது ஒரு பாதிப்பு கொடுத்துதான் ஆகும். அந்த பாவம் தொட்டு ஒரு பிரச்சனையை கொடுக்குதான் ஆகும். அப்படின்றதான் எளிமையான ஜோதிடம். இதுக்கு சாரம் தேவையில்லை. ஓகேங்களா? கிரகங்கள் திசாபுத்திகள் மட்டும் இருந்தால் போதும். இது எப்போ சார் அதிகமாக பாதிக்கும்? திசாபுத்தியில் பாதிக்கும். எப்போ சார் காப்பாற்றப்படும் அப்படின்னா கோச்சாரத்தில் சுபகிரகங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது வர மாதிரி இருக்கும், வராது. பாவிகள் அது மேலே போகும்போது நிச்சயமாக அந்த பாதிப்பை அதிகமாக கொடுத்துட்டு போகும். அப்படின்றது தான் இந்த 12 லக்னங்களுக்கும் எந்த கிரக இணைவுகள் அதிகமான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பாடத்திற்கான சிறிய விளக்கங்கள். இதை நீங்கள் நிறைய ஆய்வுகள் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஸோ ஆய்வுகள் பண்ண தான் நமக்கு நிறைய விஷயங்களானது கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே போல் நமக்கு பெரிய பயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அது 4 பேருக்கு போய் நல்லது பண்ணுன்றதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ நீங்கள் எதை பதிவு பண்ணாலும் சரி, அதை வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணுன்ற மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இதில் சில தவறுகள் நடக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஎம்கே ஆளுங்க, எனக்கு ஏடிஎம்கே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஏடிஎம்கே ஆளுங்க, டிஎம்கே எனக்கு பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே கருத்தியல் மோதல் அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு மட்டும்தான். 3 ஜாதகத்தை வச்சா இந்த 3 ஜாதகத்தோடைய தொடர்பையும் பார்த்துட்டு எது வலிமையாக இருக்கோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் விதி. அது டிஎம்கே ஜாதகமாக இருந்தால் என்ன, ஏடிஎம்கே ஜாதகமாக இருந்தால் என்ன, விஜய் ஜாதகமாக இருந்தால் என்ன, நமக்கு அது அன்வான்டட். நம்ம ஒரு ஜோதிடர்கள் காமனாக ஒரு ஆய்வுகளுக்கு போகும்போது எது வலிமை, அந்த வலிமை அவங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுக்குமா அப்படின்ற விஷயங்களை தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு. பொதுவாக ஜோதிடத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க, நல்லவங்க வாழ்கிறதுக்கு பயன்படுத்துங்க. கெட்டவங்களுக்கு எந்த இடத்துலையும் வழிகாட்டுற மாதிரியான ஒரு ஜோதிடத்தை நீங்கள் எப்பயுமே பயன்படுத்தாதீங்க.
அப்படி நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வழிகாட்டினீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்கும், அதுக்கு நீங்க செஞ்ச தப்பு தான் முன்னாடி நிற்கும் அப்படின்றத கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய மாணவர்களுக்கும் என்னுடைய அன்புக்குரிய ஜோதிடர்களுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதை ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வழியாக ஒளிபரப்பு கொண்டுள்ள அன்பு நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த இனிய தருணத்தோடு இதோடு நிறைவு பண்ணி கொடுக்குறோம். என்னுடைய மொபைல் எண் நம்பர் 9659412537 96 594 125 37. இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு இனிதொரு வாழ்ப்பை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அற்புதம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 12 லக்கணத்துக்குமே, இப்ப குறிப்பிட்டு ஒரு லக்கணத்துக்குன்னு மட்டும் சொல்லாம 12 லக்கணத்திற்கும் எந்த கிரக இணைவு அதிக ஆபத்தை விளைவிக்கும் என்ற தலைப்புல மிக அற்புதமாக பேசிய நமது குருநாதர் மணிகண்டன் ராஜா அவர்களுக்கு பொன்னடையை போத்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.